guys, welcome back to a new video. இந்த வீடியோல நான் பார்க்க போறேன் டாப் 5 பெஸ்ட் சர்வைவல் கேம்ஸ் ஃபார் Android தான் பார்க்க போறோம். என்ன இந்த அளவுக்கு ஸ்பீடா பேசிட்டு இருக்கதல அப்படினு கேட்டிங்கன்னா 2 மாசம் கழிச்சு வரான்ல அந்த 2 மாசத்துல ஏன் வீடியோ அப்லோட் பண்ணலன்ற முக்கியமான காரணத்தை நான் இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்க்குறது நல்லது. முச்சுடாமல் கத்துறேன்னா அதனால தான் ஓகேங்களா. இத்தனை பேச்சு பேசுகிறோம்ல ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை. நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதால இந்த வீடியோ வியூஸ் எப்படி போகும்னு கூட தெரில. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் 50 சப்ஸ்கிரைபர்ஸோ அவ்வளோதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த 2 மாதத்தில் யூடியூப் சேனல் பக்கமே வரல. பார்த்தா 200 பேர் வந்து சேர்ந்துருக்கீங்க எக்ஸ்ட்ராவாக. டோட்டலாக 253 பேர் இப்போ நான் பார்க்கும்போது. எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன்னா ப்ரோ வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் எனக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கைஸ். அந்த கிரானி கேம் பிளே வீடியோ முக்கியமாக தான் இருந்துச்சு, நானே ஒத்துக்கிறேன். அந்த வீடியோ டிலீட் பண்ணிடுவேன். அந்த வீடியோக்கு அடுத்து 2 நாள் என்னமோ நான் வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு கேமிங் வீடியோ போடலான்ட்டு. பார்த்தா அப்போ நான் பைக்கில் போகும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கைஸ். அதனால் காலுக்கு அடிபட்டு சரியாக 15 தேல் போட்டிருக்காங்க ஓகேங்களா. அது இன்னும் பிரிக்கல. டோட்டலாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 8 தேல் பிரிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தேல் இருக்குது, அது பிரிக்கணும். அதெல்லாம் இந்த காலில் 5 தேல் என்ன பிரிக்காமல் வச்சுருக்காங்க. அது ரொம்ப பெயினாக இருந்ததால் தான் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. நான் வேகமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு மேலே நல்லா வீடியோஸ் வரும் ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு இதில் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸை நான் அடுத்து ஒரு 2 days 3 daysக்குள்ளே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் வீட்டில் வெட்டியாக தான் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. அதனால் பிரச்சனையே கிடையாது. வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் நாங்கள் வாங்க கைஸ் இந்த வீடியோக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். SWS அப்படின்றது தான் இதோட கேமோட பேர். இது வந்துட்டு ஒரு 88 MBக்கு ஒரு செம சூப்பராக ஒரு கேம் விளாடணுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு 100 MBக்குள்ளே ஒரு பெஸ்ட்டு சர்வைவல் கேம்னா இதுவும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு சர்வைவல் ஃபீலிங் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இதில் ரேண்டம் ஈவெண்ட்ஸும் நடக்கும். அது இல்லாமல் மல்டிபிள் செனரியோஸ் நடக்கும். அப்படின்னா நீங்களுக்கு செப்பரேட்டாக இப்போ நீங்கள் இந்த ஃபோனில் வச்சு விளாடும் போது ஒரு ஸ்டோரி போகும், அதே இன்னொரு ஃபோனில் விளாட்றீங்கன்னா அதில் ஒரு ஸ்டோரி போகும். அந்த மாதிரி மல்டிபிளாக ஒரு ஸ்டோரி லைன்ஸ் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அதுவும் செம சூப்பரானது தான். ஏன்னா 100 MBக்குள்ளே ஒரு மல்டிபிள் செனாரியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கும்போது ரொம்பவுமே கஷ்டம் தான். அது இல்லாமல் இதில் கிராஃப்டிங் பண்ணி தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுட்டு, வாட்டரு அதெல்லாம் நீங்கள் மாமூலியாக கிராஃப்டிங் பண்ணி, மாமூலியாக இந்த மைண்ட் கிராஃப்ட்லாம் எப்படி விளாடுவீங்க அந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணி தான் இந்த கேமில் விளாட்ற மாதிரி இருக்கும். ஒரு செம சூப்பரான பெஸ்ட் கேம் கைஸ். அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு நீங்கள் ரிசோர்ஸஸ், உங்களுக்கு மெயினாக இருக்கிறதே ஹெல்த்து, ஸ்டாமினா ரெண்டுத்தையும் நீங்கள் தக்க வைக்கிறது தான் இந்த கேம்லேயே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஃபுட் தேவை, வாட்டர் தேவை, உங்களுக்கு நிறைய விஷயம் தேவைப்படும். அதெல்லாம் நீங்கள் எப்படி சர்வ் பண்ணுறீங்கன்றது தான் இந்த கேம். ஒரு செம சூப்பரான கேம் கைஸ். ட்ரை பண்ணாங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. அது எல்லாமே எனக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கேம் வேணும்ன்ட்டு. கண்டிப்பாக நான் அந்த கேமிங் வீடியோவை வந்துட்டு நான் நைட் எடிட்டிங்ட்டு காலையில் அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் இந்த வீடியோவை சாட்டர்டே அப்படி இல்லாட்டி ஃப்ரைடே நைட் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அப்போ கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 hour 2 hourக்குள்ளே வீடியோ அப்லோட் ஆனால் 1 hour 2 hourக்குள்ளே நான் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேங்களா அடுத்த நாள். ஓகே கைஸ், வாங்க நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்த இதுக்கு போயிடுவோம். நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸ் பிடிச்சிருக்க கேம் த வால்கிங் டெட் நோ மேன்ஸ் லேண்ட் அப்படின்றது தான். இது வந்துட்டு த வால்கிங் டெட் அப்படின்ற டிவி சீரிஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த கேம் எடுத்திருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு 700 MB பேஸ்ட் கேம். இதில் வந்துட்டு ஒரு செம சூப்பரான ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டோரி செம சூப்பராக இருக்கும். யாரோ ஒருத்தர் ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3 minutesக்கு ஒரு இந்த ஸ்டோரி மட்டும் நான் சொல்கிறேன். செம சூப்பராக இருக்கும். இந்த டிவி சீரிஸே நான் முழுசாக பார்த்துருக்கேன். இதில் வந்துட்டு ஜாம்பிஸ் எல்லாம் வந்து நாட்டுக்கு வந்துடும். நீங்களும் அந்த இதுக்குள்ளே தான் இருப்பீங்க. அதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிச்சு போகிறீங்க அப்படின்றது தான். இதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டீமாக இருந்து எப்படி ஒரு டர்ன் பேஸ்ட் கேமாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்காக விளாடணும், அது இல்லாமல் காம்பேக்டாக விளாண்டாகணும். அது இல்லாமல் இதில் கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஈவெண்ட் அண்ட் மிஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் உங்கள் இடத்த நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே இதில் ஃப்ரீ டு ப்ளே இருக்குது. அப்படின்னா நீங்கள் அந்த காசு கொடுத்து ப்ளே பண்ணுறத ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ளே பண்ண கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீ ப்ளேலேயே வச்சு விளாண்டுக்கலாம். அதுக்கடுத்து பிடிச்சிருந்தா வேணால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சில ப்ளே இதெல்லாம். அது இல்லாமல் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேஸ்ட் அப்படின்னா டர்ன் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக விளாடணும் இந்த கேமை, இல்லாட்டி நீங்கள் செத்துருவீங்க. அது இல்லாமல் நீங்கள் இது மல்டிப்ளேயர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கைஸ். எப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் யாரோ இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்ஸ்டா ஐடி அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நானே உங்களுக்கு நான் அதை சென்ட் பண்ணி விட்றேன் என்னோடய இன்ஸ்டா ஐடி லிங்க்கை. அதில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எனக்கு ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுக்கு ஒரு திறமை இல்லை, அதனால் நீங்கள் வந்துட்டு யாரோ இருந்தீங்கன்னா அந்த 4 இல்லை 5 பேர் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அவங்க கூட நாங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாட்லாம். டெய்லியுமே நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும், ஃப்ரீ ஃபயரும் பிடிக்கும். PUBG விளாடுவே அப்புறம் அப்படின்னா 2 GB RAM ஃபோன் சத்தியமாக சப்போர்ட் ஆகாது ஓகேங்களா. அதனால் நான் விளாட மாட்டேன் ஓகேங்க. அது இல்லாமல் இந்த விஷயத்தை தான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஓகே கைஸ், நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்த கேமுக்கு போயிடுவாங்க. முக்கியமாக எனக்கு யாரும் அவ்வளோக்கா ஃப்ரெண்ட்ஸே இல்லை கைஸ். நீங்கள் வந்துட்டு யாரும் ஃப்ரெண்ட் ஆகுறீங்கன்னா ப்ளீஸ் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நம்மளோட லிஸ்ட்டில் 3வது பிளேஸ் பிடிச்சிருக்கிறது DR சர்வைவல் கேம் தான். இது ஒன்று 200 MB தான் இந்த கேம் இருக்கும். அது இல்லாமல் இதில் பெஸ்ட்டான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கேம் பிளே கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஓப்பன் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் சர்வைவல் பண்ணுற மாதிரி இருக்கும். காம்பேட் கேம் தான். அது இல்லாமல் இதில் மல்டிபிளேயர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு செம சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் கேம் இல்லை, ஆனால் சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்கும். இது முக்கியமாக இதில் சொல்லப்போனால் இதில் வந்துட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஓப்பன் வேர்ல்டு அப்படின்னாலுமே 2700க்கும் மேலே மேப்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. அது இல்லாமல் இதில் மிஷின் பேஸ்டு இருக்குது. அப்படின்னா மிஷின்ஸும் இருக்கும், இதில் ரியலிஸ்டிக்கான மிஷின்ஸ் இருக்கும். அது இல்லாமல் காம்பேக்ட் இருக்கும். அது இல்லாமல் கடைசியில் ரியலிஸ்டிக்காக ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த கேம் விளாடும் போது ஒரு ஸ்டோரி லைன் வேறு இருக்குது. ஸ்டோரி லைன் அண்ட் கொஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விங்க கேட்பாங்க. அந்த மிஷின் முடிக்க உங்களுக்கு கொஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ஸ்டோரி பேஸ்டு அதையும் நீங்கள் சொல்லணும். இது ஒரு செம சூப்பரான கேம். இதை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு பெஸ்ட் கேம் இன் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லலாம். இது ஒரு பெஸ்ட் சர்வைவல் கேம். இதை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்த லிஸ்ட்டுக்கு போயிடுவோம். வாங்க போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்க கேம் பர்ஃபெக்ட் ஜாம்பி ஹாரர் அப்படின்றது தான். இந்த கேமோட பேர் மட்டும் தான் சொல்லுவேன், டிஸ்பிளேல காட்ட மாட்டேன். அந்த 3 கேமுமே டிஸ்பிளேல காட்டியிருப்பேன், எம்பியும் காட்டியிருப்பேன். ஆனால் இது காட்டினா நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துருவீங்களா, அதனால் நான் அது காட்ட மாட்டேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா யாரும் ஒருத்தர் வந்துட்டு கமெண்ட்டில் லிங்க்னு சொல்லுங்கள், அப்புறமா நான் இந்த லிங்க்கை சென்ட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா, இன்னும் ப்ரோ பேர் சொல்லிட்டு எனக்கு சர்ச் பண்ணி பார்த்துட மாட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்ட் ஜாம்பி அப்படின்ற பேரில் ஏகப்பட்ட கேம் இருக்கிறதால உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்றதை நான் சொல்லி கொண்டு விட்டு இந்த கேம் பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஹாரர் எக்ஸ்ப்ளோரர் கேம். அப்படின்னா நீங்கள் இந்த ஓப்பன் வேர்ல்டு இருக்கும், அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜாம்பி இருக்கும், அதுக்கிட்ட தப்பிச்சு எப்படி சர்வே பண்ண போகிறீங்க அப்படின்றது தான். இதுலேயும் மெயினாக ஃபுட்டு, வாட்டரு, அது இல்லாமல் ஸ்டாமினா, ஹெல்த்து 4த்தையும் உங்களுக்கு மெயினாக இருக்கணும். அது எங்கெங்கே கிடைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் தேடி பிடிக்கிறது தான் இந்த கேமு. இது ஒரு செம சூப்பரான கேம். ட்ரை பண்ணாதான் ட்ரை பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் ஃப்ரீ ஃபயர் விளாட்ற பிளேயர்ஸ் இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இன்ஸ்டா ஐடி ஆகட்டும் இல்லை ஃப்ரீ ஃபயர் ஐடி ஆகட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு நானே சொல்கிறேன். ஓகேங்களா, வாங்க நம்மளோட லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடுவோம். ஹலோ கைஸ், நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்க கேமோட பேரை நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் கேமும் இருக்கும். இதில் வந்துட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். இதில் நோர்சி மெத்தலாஜிக்கல் கேம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் நீங்கள் மெத்தலாஜிக்கலாக உங்களுக்கு ட்ரிக்ஸ் இருக்கும். அது இல்லாமல் உங்கள் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுற அளவுக்கு இந்த கேமுக்குள்ளே அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு இடங்களும் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. அது இல்லாமல் இதில் ஸ்ட்ராங்கான மல்டிப்ளேயர் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளேயரும் இதை விளாண்டுக்கலாம். இந்த ஸ்டோரி பேஸ்டுனா நார்மலாக ஒரு வேர்ல்டுக்குள்ளே போய் நீங்கள் விளாட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த கேம் ஸ்டோரி சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதனால நான் ஸ்டோரி சொல்ல. நீங்கள் வந்துட்டு இதை போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கு சென்ட் பண்ணி விட்ருவேன். இதில் பிளேயர் வர்சஸ் பிளேயர் மோடும் இருக்குது. ஓகேங்களா, இது வந்துட்டு நார்மலாக பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான். ஆனால் இதில் ஒரு செப்பரேட்டாக ஒரு சர்வைவல் மாதிரி இருக்குது. மாமூலியாக சர்வைவல் கேமில் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. இதோட நம்ம வீடியோவோட கடைசி எண்டுக்கும் வந்துட்டோம். சரி, ஓகேங்களா, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேயா இருந்தாலும் சரி என்னை மன்னிச்சிருங்க. அடுத்தோட நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய். எல்லோரும் நல்லா இருங்க.